Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் தி ஃப்ளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாந்து. இது யூனிட் 1 அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். பிஃபோர் வி கெட் இன்டு தி கிளாஸ், a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So, ஒரு இன்ட்ரோடக்ஷனோட கிளாஸ்க்குள்ள போகலாம். The flowering of New England refers to a rich cultural literary period between 1815 and 1865. அமெரிக்கால இந்த பீரியட் தான் என்ன சொல்றாங்க, ஃப்ளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாந்து சொல்றாங்க. ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், நியூ இங்கிலாந்து அப்படிங்கிறது அமெரிக்கா தான். ஏன்னா இங்கிலீஷ் பீப்புள் நிறைய பேர் அங்கே இறங்கினதுனால அந்த நியூ இங்கிலாந்துன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அவங்க. ஓகே, ஸோ அவங்க தான் இப்போ என்ன பண்றாங்க, ஆரம்பத்தில் காலனிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால அந்த புதுசா போன அந்த நாட்டுக்கு அவங்க என்ன நியூ இங்கிலாந்து அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடிதான் அமெரிக்கான்ற பேர் அவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ ஃப்ளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாந்துனா பூக்கள் மலர்றதை தான் நம்ம ஃப்ளவரிங்னு சொல்றோம் இல்லையா, பிளாசம்ஸை தான், பூக்கள் மலர்ற நேரத்தை தான் நியூ இங்கிலாந்து சொல்றோம். ஆரம்ப காலங்கள் அவங்க போனப்போ பியூரிட்டன்ஸ் போய் அங்க உட்கார்ந்து அந்த இடத்தையெல்லாம் செம்மப்படுத்தி போய் அவங்களுக்கு என்ன பண்ணணும், காலனி எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் டைம் சரியா இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆனோன்னு தான் லிட்ரேச்சர் பத்தி, கிரியேட்டிவிட்டி பத்தி, கல்ச்சர் பத்தி எல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் கரெக்ட் பண்றப்போ அது 2 centuries முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட 19th centuryல தான் நியூ இங்கிலாண்டோட அந்த டைம், அதாவது 1815 to 1865 19th centuryன்னு சொல்லுவோம். இந்த பீரியட்ல தான் என்ன பண்றாங்க, அமெரிக்காவோட அந்த பீரியடை வந்து தி ஃப்ளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாந்து அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அப்பதான் அமெரிக்கால நல்ல கல்ச்சுரல் growth இருக்கு, லிட்ரேச்சரும் ரொம்ப டெவலப் ஆகுது. ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த ரிச் கல்ச்சுரல் அண்ட் லிட்டரரி பீரியட் பிட்வீன் 1815 and 1865. During this time, New England became a center for great writers and thinkers. ஸோ இந்த டைம்ல நிறைய நம்மளுக்கு முக்கியம் லிட்ரரி பீரியட் தான். நம்ம கல்ச்சர் அதிகமா பார்க்காம லிட்ரேச்சர் தான் அதிகமா பார்த்துட்டு இருக்கோன்றதுனால நம்ம இங்க என்ன பண்றோம், நியூ இங்கிலாண்டோட ரைட்டர்ஸ் பத்தியும் திங்கர்ஸ் பத்தியும் யோசிக்கிறோம். திஸ் era is closely tied to romanticism and transcendentalism, which emphasized individuality, nature and intellectual growth. நம்ம போன எபிசோட்ல பார்த்திருப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, ரொமான்டிசிசம், ஆப்டிமிசம், பெசிமிசம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ரொமான்டிசிசம் பத்தி பார்த்திருப்போம். ஸோ இந்த அமெரிக்கன் ரொமான்டிசிசமோட க்ளோஸா ரிலேட் ஆனது தான் த ஃப்ளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாந்து. ஏன்னா அமெரிக்கன் ரொமான்டிசிசம் பீரியட் தான் இது. த ஃப்ளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாண்டுன்னு குறிக்கிறதும் அமெரிக்கன் ரொமான்டிசிசம் பீரியடு தான். ஓகே, இந்த பீரியடு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி பீரியடும் சேர்ந்து வர்றது தான் ஃப்ளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாந்து. ஸோ ரொமான்டிக் பீரியடும் இதுல வந்துடுது. ஸோ நம்ம அதில் படித்த நிறைய ரைட்டர்ஸ் இங்கேயும் படிப்போம். இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் அண்ட் திங்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காஸ் கிரேட்டஸ்ட் லிட்டரரி ஃபிகர்ஸ் வந்துடுறாங்க. திஸ் பீரியட் saw the rise of some அமெரிக்காஸ் கிரேட்டஸ்ட் லிட்டரரி ஃபிகர்ஸ். ரால்ஃப் வால்டோ எமர்சன், அமெரிக்கன் லிட்ரேச்சர்னாலே எமர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரேட் ஃபிகர், லிட்டரரி ஃபிகர். அப்புறம் தோரு சொல்லுவாங்க, ஹென்ரி டேவிட் தோரு. ஓகே, சாம்பியன் ஐடியாஸ் லைக் championed ideas of self-reliance, simplicity and a deep connection to nature. ஸோ இவங்க எல்லாம் செல்ஃப் ரிலையன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. தன்னைத்தானே சார்ந்திருத்தல் பத்தி தான் செல்ஃப் ரிலையன்ஸ், சிம்பிளிசிட்டி, ஒரு மாதிரி எளிமையா வாழ்றத பத்தி பேசுவாங்க, டீப் கனெக்ஷன் டு நேச்சர், இயற்கையோடு ஒன்றி வாழ்றத பத்தியும் பேசுவாங்க. நத்தேனியல் ஹாத்தோன் எக்ஸ்ப்ளோர் தீம்ஸ் ஆஃப் கில்ட் அண்ட் மொராலிட்டி. நத்தேனியல் ஹாத்தோன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பெசிமிசம் பத்தி பேசுவாரு. ஒரு சைடு எமர்சன், தோரு எல்லாம் பாசிட்டிவ் சைட் பேசியிருப்பாங்க. நத்தேனியல் ஹாத்தோன் வந்து குற்ற உணர்ச்சிகள், கில்ட், மொராலிட்டி பத்தி பேசியிருப்பாரு. ஹெர்மன் மெல்வில் அப்படிங்கிறவர் வந்து ஹியூமன் ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. எதுலன்னா அவரோட மாபி டிக் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு நாவல், அதுல பேசியிருப்பாரு. அடுத்ததா எமிலி டிக்கன்ஸ்னு ஒரு ஃபேமஸ் போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு லேடி தான். அவங்க லைஃப் டைம்ல அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணல, ஆனா ஆஃப்டர் டெத் அவங்க பெரிய ரெக்கக்னிஷன் அடைஞ்சாங்க. ஸோ இந்த கிரேட் ரைட்டர்ஸ், திங்கர்ஸ் எல்லாம் வாழ்ந்த பீரியட் தான் நம்ம இந்த ஃப்ளவரிங் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்றோம். கல்ச்சுரல் ஹப்பாவும் இந்த டைம் மாறுது. நியூ இங்கிலாந்து became known as the American Athens because of its intellectual energy. இதை வந்து அமெரிக்காவை நியூ இங்கிலாந்து அந்த ஏரியா, அவங்க போய் செட்டில் ஆன ஏரியாவை தான் நியூ இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க, பாஸ்டனை சுத்தி இருக்க ஏரியா. ஸோ அந்த
அந்த ஏரியாவை வந்து அமெரிக்கன் ஏத்தன்ஸ் அப்படின்னே கூப்பிடுறாங்க அவங்க. சிட்டிஸ் லைக் பாஸ்டன் அண்ட் கான்கர்ட் were filled with advanced ideas and spirited debates. இங்க நிறைய ஐடியாஸ் உருவாகுது பாஸ்டன்லயும் கான்கார்ட்லயும். இந்த ரெண்டு ஊரும் தான் ரொம்ப ஆரம்பத்துல அவங்க நியூ இங்கிலாந்து தான் அவங்க நினைச்சிட்ட ஊர். ஓகே, அந்த இடத்துல தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால அதுதான் நியூ இங்கிலாந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அமெரிக்கன் ஏத்தன்ஸ். ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஏத்தன்ஸை தான் கல்ச்சுரல் ஹப்பா சொல்லுவாங்க. நியூ இங்கிலாந்துல அதாவது அமெரிக்கால வந்து பாஸ்டன்லயும் கான்கர்ட்லயும் தான் என்ன நடந்தது, நிறைய கலாச்சார மாற்றங்கள், நிறைய திங்கர்ஸ் எல்லாம் உருவானதுனால இந்த ஏரியாவை என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்கன் ஏத்தன்ஸ் சொல்லுவாங்க. த ஃபவுண்டிங் ஆஃப் த அட்லாண்டிக் மந்த்லி இன் 1857 marked the high point of this movement, giving writers a platform to share their ideas. ஸோ இங்கேயும் வந்து ஒரு மந்த்லி ஜேர்னல் எல்லாம் வர ஆரம்பிக்குது. 1857லயே அவங்க ஜேர்னல், அதாவது மேகசின் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வர ஆரம்பிக்குது. அது இந்த இந்த இவங்களோட பெரிய ஒரு ஹை பாயிண்டா பாக்குறாங்க, பெரிய அச்சீவ்மெண்டா பாக்குறாங்க. இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் அவங்க ஒரு பிளாட்ஃபார்மா எடுத்துக்கிறாங்க. அந்த அட்லாண்டிக் மந்த்லி அப்படிங்கிற அந்த மேகசின்ல அவங்களோட ரைட்டிங் எல்லாம் வெளியிடுறாங்க. த ஃபிளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாந்து இஸ் ரிமெம்பர்ட் அஸ் அ டைம் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, இன்டெலெக்சுவல் அச்சீவ்மெண்ட் அண்ட் கல்ச்சுரல் growth. ஸோ ஃபிளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாந்து நம்ம ஞாபகம் எதை வச்சுக்கிறோம்னா கிரியேட்டிவ் பீரியட், படைப்பாற்றல் அதிகமா இருந்த பீரியட், இன்டெலெக்சுவல் அச்சீவ்மெண்ட், நிறைய திங்கர்ஸ் இருந்தாங்க, கல்ச்சுரல் growth, கலாச்சாரமாவும் அவங்க மேம்பட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஃப்ளவரிங் இந்த பீரியட் இது எல்லாமே இந்த என்ன டைம் பார்த்தோன்றது அது அந்த டைம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாண்டோட டைம், இந்த டைமை தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமான டைமா சொல்றாங்க. அமெரிக்கா வந்து ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு நாடா உருவானது அந்த டைம் தான் சொல்றாங்க. அதனாலதான் ஃப்ளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாந்து அப்படின்னு சொல்றாங்க. கன்க்ளூஷன், திஸ் era gave the world timeless works. ஸோ இந்த எரா வந்து உலகத்துக்கே நிறைய காலத்தால் அழியாத நிறைய விஷயங்கள் யார் கொடுத்துருக்காங்கன்னா எமர்சன், தோறு மாதிரி ரைட்டர்ஸ், திங்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உலகத்துக்கு அவங்க நிறைய அற்புத படைப்புகளை இந்த டைம் வந்து உலகத்துக்கு கொடுத்ததுன்னு சொல்றாங்க. அண்ட் ஐடியாஸ் தட் கண்டினியூ டு இன்ஸ்பயர் ரீடர்ஸ் டுடே. இன்னைக்கும் அந்த ஐடியாஸ் வந்து என்ன பண்ணுது, ரீடர்ஸை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி விஷயங்கள், தாக்கத்தை ரீடர்ஸ்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ற மாதிரி எழுத்துக்கள்லாம் இந்த டைம்ல எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. Hope you liked my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.